அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனிமீரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதனால நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்தணும், மனதளவுலையும் நிறைய புரிதல் அளவுலையும் எலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான பர்சன் இன்னைக்கு நாம மீட் பண்ண போறோம். எக்ஸ் எலெக்ஷன் கமிஷனர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், எனக்கு ஒரு பாமரவனுடைய கேள்விகள் தான் என்கிட்ட இருக்கு. கடகோடியில இருக்கக்கூடிய மக்கள் எலெக்ஷன்ல பங்கேற்றுக்கணும் அப்படின்னு மனசு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கேள்விகள்ல இருந்து எனக்கு உங்ககிட்ட ஆரம்பிக்கணும். ஹவு எலெக்ஷன் கமிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பாலிடிக்ஸ்? எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில், அதாவது ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் தேர்தல் ஆணையத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலும் இதற்கு முன்னால் தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனாக செட்டப் பண்ணல. இதான் இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் 1950 பண்ணாங்க. இதுக்கு நிறைய முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்கன்னாக்க, இந்த தேர்தல் ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நல்ல மனிதர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல வேட்பாளர்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். வாக்காளர்களும் அவங்களுடைய தொகுதி, ஒரு அரசியல் கடமை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்னு கேட்காம ஒவ்வொரு ஓட்டும் ஜனநாயகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஓட்டு போடணும். அப்பொழுதுதான் நீங்கள் அரசை பற்றி குறை சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. நான் கவர்மெண்ட் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நான் ஓட்டு போட்டதுனால போடாதனாலே ஒன்றும் ஆக போறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் சில சமயம் வேட்பாளர்கள் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட அவர்கள் வென்றிருக்கார்கள். அதனால ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போதைக்கு ஒரு பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். அதாவது யாருக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கிறதோ அவர் தான் எலெக்டட் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன. ஒரு 10 பேர் நின்னாங்கன்னு வச்சுங்க ஒரு தொகுதியில, அந்த ஓட்டு வின் பண்றவர் ஒரு 25% ஓட்டு வாங்கி வின் பண்ணிடலாம். ஆனால் அவர் ஒரு ஜனநாயக பிரதிநிதியா இருக்கணும் என்றால் இந்த பாக்கி 75% பெரிய அவர் ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏனென்றால் யாரு வின் பண்றாங்களோ அவங்க ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களோ, இல்லாட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவங்களோ, இல்லாட்டா ஒரு மொழியை சேர்ந்தவங்களோ, ஒரு பர்டிகுலர் குரூப் சேர்ந்த இந்த மாதிரி ஆட்கள் அவங்க தேர்ந்தெடுத்துட்டு பாக்கி 75% மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவார்களா என்று கேள்வி ஏற்படுகிறது. இருந்தாலும் நம்ம ஒரு 70 வருஷத்துக்கு மேல இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போது மாற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும். இப்ப 20-25% வாக்குகளை பெற்று வெற்றி அடையலாம். அவர் அந்த தொகுதிக்கு மற்ற மக்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதா என்ற பெரிய கேள்வி ஏற்படுகிறது. அதற்காகத்தான் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது எவ்வளவு சதவிகிதம் ஓட்டு கிடைச்சதோ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டத்தை மாற்றணும். பட் ஆனா மாற்றும் வரை நம்ம அது ஒரு சட்டத்தினால் மாற்றிடலாம். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டாம். சாதாரண சட்ட மாற்றம் கொண்டு வந்தாலே கொண்டு வரலாம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய நிறைய வருடங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியும் இது ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணல. அவங்க தேர்தல் அறிக்கையில தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றும் பேசுவதில்லை. இப்பொழுதுதான் ஒரே ஒரு கட்சி கேரளால அவங்க தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதனால இப்போ இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோ என்ன நிலவரம் இருக்கிறதோ அதுல ரொம்ப அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஏன்னா அது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, அதுல நிறைய ஓட்டைகள் இருக்கின்றன. அதனால அவர்களுக்கு அது ஆதாயமாக இருக்கிறதுனால் பெரிய மாற்றங்களை கொண்டு வர அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. இப்போ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு ஒரு பலப்படுத்தும்? அந்த சிஸ்டம் பலப்படுத்துறதுலயே நமக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். முதல்ல ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டத்தை மாத்திட்டு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரலாம். ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டுன்னு இருக்குது. அதாவது முதல் ஓட்டு எண்ணி பார்த்தபோது ஒரு பர்சன்டேஜ் வரலன்னா ரெண்டாவது ஓட்டு எடுத்துக்கலாம் கணக்கு. அந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தால் மக்களை ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்று சொல்ல முடியும். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இப்ப அது ஃபுல்லி ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்ல முடியாது. அது வாக்காளர்களுக்கு இதுல ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும். ஏன்னா இத்தனை நாளா என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு 1947ல சுதந்திரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் யாரு அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கட்சிகள் வந்தன. யாரு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கோ அவங்க வச்சு வந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு சிஸ்டமேட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் அரசியல் கட்சிகள் இல்ல. அதற்கு ஒரு சட்டம் தேவை. சில நாடுகளில் இருக்கின்றன. கம்பெனிஸ் ஆக்ட்னு இருக்கு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னு இருக்கு, ட்ரஸ்ட் ஆக்ட்னு இருக்கு. அரசியல் கட்சிகள் எப்படி அமைக்க வேண்டும், என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும், அவங்க எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்
மெயின்டைன் பண்ணணும், அவங்க வந்து எந்த விதமா தேர்தல் அறிக்கை கொடுக்கணும், அவங்களுக்குள்ள இன்டர்னல் பார்ட்டி எலெக்ஷன்ஸ் எப்படி நடத்தணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இப்போ தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேக் சிச்சுவேஷன்ல இருக்கும். அதனால தான் அதுக்கும் நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம் அரசுக்கு. அது தவிர ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையா கமிட்டின்னு அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ பண்ணுறது அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு தனி சட்டம் பண்ணணும். ஆனால் அதை பற்றி எந்த கட்சியும் பேசவில்லை. அதனால வாக்காளர்கள் வந்து ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்தால்தான் நம்ம குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி கேன் இம்ப்ரூவ். அது இப்போ இருக்கிற நிலைமையில வாக்காளர்கள் வந்து 2 கைண்ட் ஆஃப் வாக்காளர்கள் இருக்காங்க. கமிட்டட் வாக்காளர்கள், அதாவது எந்த கட்சிக்கு மெம்பரா இருக்காங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அன்கமிட்டட், அதாவது தேர்தல் தினத்தன்று அவருடைய கருத்தை தெரிவிக்கலாம், அவங்க வந்து அது மட்டும் நமக்கு தெரியாது எந்த கட்சியை அவங்க ஓட்டு போட போறாங்க. அது தவிர சுயேட்சைகள் இருக்கின்றார்கள், அவர்களும் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில வாக்காளர்கள், கமிட்டட் வாக்காளர்கள் நிச்சயமாக எந்த கட்சியில் அவர் தொண்டர்களாக இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. இந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து எப்படி நடந்து கொள்வார்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் இந்த வேட்பாளர்களை பார்த்து ஆராய்ந்து அவங்க எல்லாம் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க, எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு அவங்க சொத்து இருக்கு, அதெல்லாம் தெரிவிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதுவும் ரீசெண்டா தான் ஒரு 10 வருஷமா. அதனால அந்த வேட்பாளர்கள் லிஸ்ட பார்த்து நாட்டுக்கு நல்லவர்களா, சட்ட நிபுணர்களா, இல்ல படித்திருக்கிறார்களா எல்லாம் தெரிந்து ஆராய்ந்து ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எவ்வளவு முயன்றாலும் சில சமயத்துல நல்ல வேட்பாளர்கள் வருவதில்லை. ஏனென்றால் பணபலம், அது தவிர கிரிமினல் பவர், மசில் பவர், மணி பவர், இது ரெண்டும் சேர்ந்து யார் அதிகமாக செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். அதுவும் ஒரு குறைபாடு தான். அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். பப்ளிக் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பண்ணலாம். தட் இஸ் நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அது கம்பெனிஸ், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னாக்க 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து அந்த பணத்தை தேர்தல் நடத்துவதற்கு கட்சிகள் பணம் செலவழிக்க கூடாது. ஏன்னா கட்சிகள் பணம் செலவழித்தால் அவர்கள் கம்பெனியிலிருந்து டொனேஷன் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இந்த டொனேஷன் எதிர்பார்க்கிற போது அவங்களுக்கு வந்து யார் பணம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்காக சில அரசியல் மாற்றங்களை கொண்டு வருவார்கள், பாலிசி டிசிஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அப்போது ஒரு ஃப்ரீ டெமோக்ரஸி என்று சொல்ல முடியாது. பணத்திற்காக அவர்கள் கட்சிகள் அவர்களுடைய மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த இப்ப இருக்கிற நிலைமைப்படி கம்பெனிஸ் எல்லாம் பணம் கொடுக்கலாம், இண்டிவிஜுவல் பிசினஸ் மேன் பணம் கொடுக்கலாம். அந்த பணத்துல அரசாங்கம் ஒரு தேர்தல் கமிஷன் ஒரு லிமிட் கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள செலவழிக்கலாம். ஆனால் கேஷ் டிரான்சாக்ஷன் நிறைய நடக்கிறது. அது வந்து எந்த கணக்கிலையும் வராது. கட்சிகள் செலவழிக்கலாம், வேட்பாளர்கள் செலவழிக்கலாம். கட்சிகள் வெறும் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும், வேட்பாளர்கள் ஒரு லிமிட்டுக்குள்ள வைக்கணும் இருக்கு. இருந்தாலும் நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன் நடப்பதால் நிறைய பணம் செலவழியிருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு 10 கோடியாவது செலவழிக்க வேண்டிய நிலை. அந்த மாதிரி நிலையில இந்த நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு சம்டைம்ஸ் ஈவன் கிரிமினல் எலிமெண்ட்ஸ் நிக்கிறாங்க, அவங்க வந்து கோர்ட்ல கேசஸ் பெண்டிங்கா இருக்கும், பட் ஆனா கன்விக்ட் ஆகல. கன்விக்ட் ஆனாதான் நம்ம வந்து இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். கன்விக்ட் ஆகாம பழைய நிறைய கேசஸ் இருந்தா கூட அவங்க தேர்தலில் நிற்கலாம், வெற்றியும் பெறுகிறார்கள். இப்போ அரசியல் கட்சிகள் வந்து பணம் செலவழிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா செலவழிக்க கூடாதுன்னு இப்ப இல்லவே இல்லை. அதுதான் சொல்றேன். அப்போ அப்படி செலவழிக்க கூடாதுங்கிற நிலை வந்ததுன்னா இது எப்படி இருக்கும்ங்கறத இமேஜினே பண்ண முடியல. அதுக்காக தான் சொல்றேன்னா ஒரு தேர்தல் நிதி, அதாவது எலெக்ஷன் ஃபண்ட் ஃபார்ம் பண்ணி அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் சூப்பர்வைஸ் பண்ணி அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு ஒரு கன்சென்சஸ் ஏற்படுத்தி அந்த ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு, ஏன்னா ஜெர்மனியில இப்ப கொடுக்குறாங்க, பழைய முந்தைய தேர்தலில் எவ்வளவு வாக்கு பெற்றார்கள் அந்த கணக்கை வச்சு கொடுக்குறாங்க. அது சில பேர் புதுவா நிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு கிடைக்க முடியாது. அதுக்கு ஒரு கைட்லைன் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பணத்தை தான் அவர்கள் தேர்தலுக்கு செலவழிக்க வேண்டும். இந்த தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணினா கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி வரும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நிறைய மக்களுக்கு, அதாவது ஓரளவுக்கு வந்து இந்த கடகோடி பிரதிநிதிகள் யோசிக்கிறது என்னன்னா இது எப்படி வந்து சாத்தியப்படும், இதுல ஏதாவது தவறுகள் நடந்துவிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு பேச்சா இருக்குது. அது பற்றி எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்த தேதியிலிருந்தே அதற்கு ஒரு பெரிய அப்போசிஷன் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நாட்டுக்கு நல்ல மாற்றம் கொண்டு வந்தது என்று சொல்லுவேன். ஏனென்றால் பழைய பேலட் பேப்பர் சிஸ்டத்துல நிறைய ஃப்ராட் நடந்தது. போகஸ் பேலட் பேப்பர்ஸ் சில ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொத்தா கொண்டு வந்து போடுவாங்க. அந்த வாக்குச்சாவடியில் இருக்கும் அலுவலர்களுக்கு பயமுறுத்தி இல்லாட்டா அவங்களை வெளியில அனுப்பி இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, நிறைய பண்ணினார்கள். அதுவும் சில மாநிலங்களில் ரொம்ப மோசமாக இருந்தது. அதை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அது தவிர இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இன்வாலிட் ஓட், அதாவது செல்லாத ஓட்டே கிடையாது. அந்த பேலட் பேப்பர்ல என்ன பண்ணுங்க, அந்த இது பண்ற போது, ஸ்டாம்ப் பண்ற போது சில சமயம் 2 பேருக்கு நடுவில் குத்தினா அது இன்வாலிட் ஓட் ஆயிடும்.
ஓகே. பட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல கிடையாது. அது தவிர நிறைய பேப்பர் சேவ் பண்றோம், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பேப்பர் சேவ் பண்றோம், டைம் சேவ் பண்றோம். எஸ். இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மிஷினை கொண்டு வந்தோம். அந்த மிஷினுக்குள்ள நிறைய சேஃப்கார்ட்ஸ் வைத்திருக்கிறோம். ஓகே. அண்ட் மிஷின் மூவ்மெண்ட் பத்தியோ இல்லை மிஷின் சேஃப்கார்டிங் பத்தியோ நிறைய எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். அந்த மாதிரி நிலையில இது மட்டும் ஒருவரும் அதில் எப்படி குறை ஏற்படுகிறது என்று சொல்லவில்லை, குறை இருக்குது என்று பயப்படுகிறார்கள். ஆமா. அந்த பயத்தில் அவங்க வந்து நியாயமன்றத்துக்குலாம் சென்றாங்க. உச்ச நீதிமன்றம் இதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, இதை மிஸ்யூஸ் பண்ண முடியும். அவங்களால பண்ண முடியல. ஓகே. ஒரு ரிமோட் மிஷின் வச்சு பண்ண முடியாது. ஏனென்றால் அது ஒவ்வொரு மிஷினும் இண்டிபெண்டன்ட் மிஷின், செல்ஃப் ஆபரேட்டிங் மிஷின். அதுல வந்து சோலார் பேட்டரி வேற இருக்கு. அதனால அதுல ஒரு பவர் ஃபெயில்யூர் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது தவிர ஒரு தேர்தல் நடத்துவதற்கு முன்னாடி மாக் போல் பண்ணுவாங்க. அந்த வாக்குச்சாவடியை அந்த தேர்தல் நடக்கும் தினத்தன்று காலையில் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு மாக் போல் ஓட் பண்ணி எப்படி அது ரிஜிஸ்டர் ஆகுது என்று காட்டுவார். அதை பார்த்து விட்டு அந்த போலிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு கட்சிக்கோ ஒரு வேட்பாளருக்கு ஒரு போலிங் ஏஜென்ட், அவங்க பார்த்துட்டு அவங்க கையெழுத்து போடணும் சரியா இருக்கு, அதனால இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பாதுகாப்புக்காக நிறைய இருக்கிறது, தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மனிதர்கள் அந்த மிஷினை போய் இது பண்றாங்கன்னு வச்சு இன்டர்ஃபியர் பண்றாங்க. எப்படி நாட் இன்டர்ஃபியர் பை ரிமோட் ஆர் எனிதிங். அவங்க வந்து இந்த மிஷினை யாரையா தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்ல மிஷினை எப்படி பாதுகாக்கணுங்கிறது அதுல வந்து அது குறைபாடுகள் இருக்கலாம். அந்த மாதிரி தவறுகள் நடக்கலாம். தவிர மிஷின் பை இட் செல்ஃப் இஸ் அப்சல்யூட்லி ஃபுல் ப்ரூஃப். அதை பத்தி சந்தேகமே இல்லை. அது நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் கார்பரேஷன் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க தான் டிஸ்கவர் பண்ணாங்க. அது டிஃபென்ஸ் கம்பெனி பண்றதுனால நிறைய சேஃப்கார்ட்ஸோட தான் பண்ணிட்டு. அமெரிக்கால ஒரு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நான் அது வந்து பிரைவேட் செக்டர் கம்பெனி பண்ணாங்க. அந்த பிரைவேட் செக்டர் கம்பெனியே ஒரு கட்சிக்கு நிதி கொடுத்திருக்காங்க. அதுல எப்படி நேர்மை இருக்க முடியும்? அதெல்லாம் இந்த கருத்தில் கொண்டு இது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. சில கட்சிகள் வந்து அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று விவி பேட் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அதாவது இந்த ஓட்டு போடுவது யாருக்கு ஓட்டு போடுறோம் தெரியும், ஒரு ஸ்கிரீன்ல தெரியும். அப்புறம் இந்த நம்பரை கவுண்ட் பண்ணி டாலி பண்ணுவாங்க. இது இந்த முறையும் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ இருக்கிற நிலைமையில இந்த வாக்கு இயந்திரத்தை பற்றி குற்றம் சொல்வது சரியல்ல என்றுதான் அது நிச்சயமாக அதனுடைய நம்பகத்தன்மை நிச்சயமாக இருக்கு. ஒரு மிஷின்ல வந்து இத்தனை ஓட்டுகள் தான் இருக்குங்கிற கணக்கு இருக்குங்களா? லைக் எத்தனை? ஒரு மிஷின்ல 16 வேட்பாளர்கள் பேர் வர முடியும். அது மாதிரி ஒரே டயத்துல 64 வேட்பாளர்கள் இருந்தாலும் 4 மிஷினை வச்சு பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 1200 பேர்னு வச்சிருக்காங்க. இப்போ நான் இருக்கும்பொழுது தேசிய அளவில் 8 லட்சம் வாக்குச்சாவடிகள் இருந்தன பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்போது அது நிச்சயமாக அதிகமாக இருக்கிறது. அண்ட் நான் இருக்கிற பொழுது ஒரு 50 லட்சம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸை யூஸ் பண்ணோம் எலெக்ஷன், ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு அசம்பிளி தேர்தல் நடக்கிற போது. இப்போது நிச்சயமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். அது அந்த செலவை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா அதுக்கு தான் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் என்று ஒரு சஜஷன் கொண்டு வந்தாங்க. அது பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அது ஒரு நல்ல மாற்றம் என்று தான் சொல்லுவேன். ஆனால் சில கட்சிகளுக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. அது வந்து ஸ்டேட்ஸோட பவரை வந்து குறைச்சிடும். அது 2 பேருக்கு சேர்ந்து எலெக்ஷன் நடந்ததுன்னா சென்ட்ரல் இஷ்யூஸ் தான் வாக்காளர்கள் பார்ப்பார்கள், ஸ்டேட் இஷ்யூஸை மறந்து விடுவார்கள். அது சரியில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நிறைய மாநிலங்களில் மக்கள் மத்திய அரசுக்கு ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, இன்னொரு கட்சிக்கு மாநில அளவில் அவங்களுடைய வாக்கு செலுத்துகிறார்கள். அதனால மக்களுக்கு இதெல்லாம் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது என்று சொல்வது சரியில்லை என்றுதான் தெரியும். இப்போ நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து டீச்சர்ஸ், அதுக்கப்புறமா எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து இந்த தேர்தல் களத்துல வேலை பாக்குறாங்க இல்லைங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குங்கிறது வந்து அந்த கணக்கீடு முதல் கொண்டு அவர்களால செய்யப்படப்பட்டது. அந்த கணக்கீடுல நிறைய குறைகள் சொல்லப்படுது. அதாவது எங்க பேரெல்லாம் எடுத்துட்டாங்க, எங்க பேர் இல்ல, எங்க குடும்பத்துல நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எல்லாமே 2 பேர் தான் இருக்கு, மிச்ச பேர் எங்கன்னு தெரியல, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. இது எப்படி, இது வந்து யாரை வந்து நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா அவங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுக்கப்படுகிறதா? வாக்காளர்கள் பட்டியல் வந்து ஒவ்வொரு மாநிலத்தும் மாநில அரசு ஊழியர்கள் தான் செய்கிறார், மத்திய அரசு ஊழியர்கள் செய்வதில்லை. இரண்டாவது, அதற்கென்று ஒரு பர்டிகுலர் டைம் கொடுக்குறாங்க. வாக்காளர்கள் அதை வெரிஃபை பண்றதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. வாக்காளர் பட்டியலுடைய காப்பி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அந்தந்த தொகுதிக்குள்ள வாக்காளர் பட்டியலும் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி டைம் கொடுத்து ஜனங்களுக்கு எதை குறைபாடுகள் இருந்தால் முந்தையே கொண்டு வந்து காட்டினால் அதை மாற்றங்கள் செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இருந்தாலும் நிறைய மக்கள்கள் அந்த தேர்தல் தேர்தல் என்று நடக்கிறதோ அன்றுதான் அவர்கள் பேர் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி டைம் கொடுக்குறாங்க. இட் இஸ் ஆல்சோ புட் இன் த வெப்சைட்ல பார்க்கலாம் பேர் இருக்கா இல்லையான்னு.
இதையெல்லாம் செய்யாமல் அந்த தேர்தல் நடக்கும் தினத்தன்று நான் வந்து என்னோட பேர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. தேர்தல் ஆணையமே தான் வாக்காளர் பட்டியலுக்கு அக்கௌண்டபிள் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி கட்சிகளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. பேர் சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யாமல் தேர்தல் ஆணையத்து மேல கம்ப்ளீட்டா போடுறாங்க. இது 3 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய பட்டியல். அதனால வாக்காளர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கடமை இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தையே குற்றம் சொல்வது சரியல்ல. சில குறைபாடுகள் இருக்கு. ஏனென்றால் சில சமயம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு போவாங்க, அவர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போவாங்க. இங்கேயும் பேர் வச்சிருப்பாங்க, அங்கேயும் பேர் வச்சிருப்பாங்க. சில சமயம் ஒரு இடத்துல தான் ஓட்டு போடுவாங்க, சில சமயத்தில் 2 இடத்துலயும் ஓட்டு போடலாம். அதனால இந்த இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இதுக்கு எப்படி முடிவு கட்ட வேண்டும்? நாங்க வந்து ஒவ்வொரு 5 இயருக்கு டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அது பண்ணல 20 வருஷமா. அதனாலதான் இப்ப இந்த பெரிய நிறைய பேர் நீக்கப்படுகிறார்கள், நிறைய பேர் உள்ள கொண்டு வராங்க. இந்த மாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னாக்க வாக்காளர் பட்டியல் பர்ஃபெக்டா இருந்ததுன்னா அதுக்கு சில கருத்துக்கள்லாம் கொடுத்து இது பரிந்துரைத்திருக்கிறோம். சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி டெத் ரிஜிஸ்டர் அண்ட் பர்த் ரிஜிஸ்டரோட கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட சில மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் அது பண்ணுவதில்லை. அதனால குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். வெளிநாடுகள் கூட கேட்டு பார்த்துருக்கேன், அங்கேயும் குறைபாடுகள் இருக்கு. ஆனால் அங்க ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர்கள் நம்பர் கம்மி, அதனால தவறுகள் அதே நம்பரும் கம்மியா இருக்கும். இங்க வந்து 10,000 வாக்காளர்கள் இல்லை அப்படிம்பாங்க ஒரு தொகுதியில, ஒரு 4 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. அதனால தவறுகள் இருக்கின்றன. ஆனால் தவறுகள் வேணுமென்று செய்கிறார்கள் என்று அதற்கு ப்ரூஃப் இருந்தால் சொல்ல முடியும். அது ப்ரூஃப் இல்லாம ஒரு அலிகேஷன் வேணுமென்றே செய்கிறார்கள், ஒரு கட்சிக்காக செய்கிறார்கள், தேர்தல் ஆணையத்தின் மேல் இந்த குற்றத்தை சுமத்துவது சரியல்ல. இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் அதை பற்றி எஸ்ஐஆருங்கிறதா சொன்னேன். இப்போ நீங்க முன்னெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பண்ணாமல் போயிடுது. அப்புறம் அந்த இது வந்து கோவிட் சமயத்திலையும் பண்ண முடியல. ஏதோ காரணங்கள், அது தவறுதான் என்று நான் சொல்லுவேன். அது இப்போது 20 வருஷம் கழிச்சு பண்ற போது நிறைய நீக்கங்கள் இருக்கின்ற, நிறைய இன்க்ளூஷனும் இருக்கு. இது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அவர்களை வந்து சரியான வாக்காளர்களை தான் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும். யார் வாக்காளர்? சரியான வாக்காளர், குடியுரிமை பெற்றவர், அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் வயது வந்து 18 இருக்கணும். அண்ட் 3வது நல்ல சவுண்ட் மைண்டில் இருக்கணும். இவங்கெல்லாம் வாக்கு செலுத்தலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால இந்த வாக்காளர் பட்டியல் செய்வது தேர்தல் ஆணையத்தின் முக்கிய கடமை. அதுக்கு வந்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். இப்போ திடீர்னு 20 வருஷத்துக்கு பண்ணதுனால நிறைய தவறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போ வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட்ஸ். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் மட்டும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் அவங்களே ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணி யாருக்கெல்லாம் பேர் நீக்கம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு ரைட்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு திருப்பி இன்க்ளூட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. 23, 29 அங்கே எலெக்ஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெரிய தவறுகள் நடந்தா சொல்லவில்லை. இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டிலிருந்து சில பேர் உள்ள வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டில் வருமானம் இல்லைன்னா இங்க வந்துருவாங்க. சில பேர் இருக்காங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கு. பர்டிகுலர்லி பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல. அதே மாதிரி அஸ்ஸாம், அதுவும் பார்டர் ஸ்டேட். இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே they are vulnerable. அதே மாதிரி பஞ்சாப்லையும் இருக்கும். ஸோ இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் இந்த ப்ராப்ளங்கள் இருக்கின்றன. வாக்காளர் பட்டியல், அதனால என்னுடைய கருத்து என்னென்றால் தேர்தல் ஆணையமும் வாக்காளர்களும் கட்சிகளும் வேட்பாளர்களும் இதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும், தவறுகளை நீக்க வேண்டும். அதே சமயம் தேர்தல் ஆணையம் ஒன்றுதான் இதற்கு அக்கௌண்டபிள் என்று சொல்வது சரியில்லை. அதுக்கு நிறைய டைம் கொடுக்குறாங்க, வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க, வெப்சைட்ல போடுறாங்க. அதனால மக்கள் வந்து இதுல கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். இப்போ இந்த முதியோர்களுக்கு எல்லாத்துக்கும் வீட்லயே போய் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு வர அப்படின்னுன்ற மாதிரி இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து எந்த பீரியட்ல இருந்து அது நிலுவையில இருக்கு? இன்னைக்கு நான் தான் என்னோட ஓட்டு செலுத்தினேன். 85 வயதுக்கு மேல உள்ளவர்களுக்கு வீட்டில் வாக்கு அளிப்பதற்கு ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால்
வெதர் கண்டிஷன் அங்கே போய் அந்த க்யூவில் நிற்கிறது அவங்களால சில பேரால் முடியாது, பர்டிகுலர்லி 90 வயசு 95 அவங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இது ஒரு புதிய சலுகை கொடுத்திருக்கிறார்கள். என்னிடம் எல்லாருமே நன்றாக நடக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். அதுலேயும் 1-2 பேர் எங்கள் பேர் விட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது உரிய காலத்தில் இதை கொண்டு அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்தால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அதனால முதல்ல என்ன பண்ணணும், அவங்களுடைய பேர் இருக்கான்னு பார்க்கணும், கரெக்டாக இருக்கான்னு, எந்த வார்டில் இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு இருக்கான்னு வாங்கிக்கணும். அண்ட் தேர்தல் நடத்துவதற்கு ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி தேர்தல் ஆணையமே அவங்களுடைய அதிகாரிகளை அனுப்பித்து அவர்கள் வீட்டில் வாக்கு அளிக்க ஆசைப்படுகிறார்களா 85 மேல் உள்ளவர்களுக்கு, இல்லை அங்கே வந்து வாக்குச்சாவடியில் செய்யலான்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு கூட 2-3 பேர் 100 வயசானவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது, இதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறாங்க பசங்க, 18 வயசு ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு உங்களுடைய அதாவது ஒரு 18 வயதான உடனே முதல் தடவை அவங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கிறது. முன்ன 21 இருந்தது ஏஜ் ஆஃப் ஓட்டிங் அடல்ட், இப்போது 18 ஆக்கியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த வேட்பாளர் பட்டியலை சரியாக பார்த்து ஆராய்ந்து நிறைய அரசியல் கூட்டங்கள்லாம் நடக்கிறது, அதெல்லாம் கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்து ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். ஓட்டு போடாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த ஒரு நாள் லீவு விடுறாங்கன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அவங்க வந்து ஓட்டை செலுத்திட்டு அவங்க காரியத்தை பார்க்கலாம். அண்ட் சில ஓல்டு ஓட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எதையும் கஷ்டப்படுறாங்க, இல்லை சில பேருக்கு பேர் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எதையும் உதவி செய்யணுமா செய்யலாம். ஹெல்ப் டெஸ்க்னு வச்சு பக்கத்தில் வாக்குச்சாவடி பக்கத்தில் இந்த யங்ஸ்டர்ஸ் கேன் ஹெல்ப் தம். அண்ட் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி நல்ல முயற்சிகள் ஏற்பட்டால் அதுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கும்போது டெல்லியில் நாங்கள் பண்ணோம், ஒரு டச் ஸ்க்ரீன் வச்சு எந்தெந்த இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல அவங்க பேர் இருக்கா இல்லையான்னு போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். தேர்தல் எண்ணி நடக்கிறதோ அன்று கூட வெரிஃபை தான் பண்ண முடியும், அன்னைக்கு இன்க்ளூட் பண்ண முடியாது. அது எந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். வாலண்டரி ஏஜென்சிஸ் வரலாம். ஒரு தேர்தல்ங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஜனநாயகத்தின் அம்சம். முதல்ல 1950 முதல் தேர்தல் நடந்த பொழுது மக்களுக்கு வந்து அது ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்தது. அப்ப பார்ட்டிஷன் வேற இருந்ததுனால நிறைய சவால்கள் இருந்தன. அதையெல்லாம் எதிர்கொண்டு இப்பொழுது நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சில விதிமுறைகள் அப்சர்வர்ஸ் எல்லாம் வைத்து அவங்க சரியா செலவழிக்கிறாங்களா இல்லையான்னு. பட் அந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ல கண்டுறது ரொம்ப கஷ்டம். பர்டிகுலர்லி பார்ட்டிஸ்க்கு வந்து லிமிட் இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவர்கள் இதை அக்கௌண்ட் பண்ண வேண்டும், பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் சில சமயம் அவர்கள் கருப்பு பணம் கிடைக்கிறது, அக்கௌண்ட்ல கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன. ஸோ நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய இருக்கிறது. தேர்தல் சீர்திருத்தத்தை அரசும் அரசு கட்சிகளும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கொஞ்சம் ஒவ்வொரு டயத்திலும் ஜனநாயகத்துல வந்து வெறுமனே ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடியூஷன் வந்தாச்சுன்னா நம்ம எல்லாம் சரி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சேஞ்சிங் சொசைட்டில நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்களை நம்ம கண்காணித்து அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று மக்களும் தீர்மானிக்க வேண்டும், அதே மாதிரி அரசும் தீர்மானிக்க வேண்டும். நிச்சயமா. ஒரு பர்சனலா ஒரே ஒரு கேள்வி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஃபைனல் காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் பத்தியும் எலெக்ஷனை பற்றினும் அவேர்னஸ் வந்து ஒரு பாடமா இருக்கணும். அப்ப இன்னும் அவங்க வந்து தெளிவா அவேர்னஸோட இருப்பாங்கங்கிற மாதிரி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் நிறைய இருக்கு. பர்டிகுலர்லி ஹை ஸ்கூல் லெவல்ல அவங்களுக்கு வந்து பாடமாகவே இருக்கலாம். இல்லாட்டா அவங்களுக்கு போய் எல்லாம் இதனுடைய அம்சங்களை, ஜனநாயகத்தின் அம்சங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றது, மீட்டிங் வைக்கிறது. அண்ட் அவங்கள வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்து என்ன பண்றாங்க. ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. எலெக்ஷன் எப்படி நடக்கிறது அது போய் அங்க போய் பார்க்கலாம். அது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணா ஒவ்வொரு ஸ்கூலும் குழந்தைகளை போய் கொண்டு போய் காட்டி எப்படி நடக்குதுன்னு. அங்க டெல்லியில ஒரு தடவை நான் இருக்கும்போது வைத்தோம், இந்த மியூசியம் மாதிரி ஒரு 1 or 2 months வைத்திருந்தோம். இது வந்து எல்லா தொகுதியிலையும் பண்ணலாம், எல்லா மாநிலத்திலையும் பண்ணலாம். அதுக்கு அப்கோர்ஸ் அரசுக்கு செலவு எல்லாம் இருக்கு, பட் அவங்க பிளான் பண்ணி பண்ணலாம் நிச்சயமா. அதே மாதிரி பள்ளிகளுக்கு வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Thank you so much sir for your valuable time. இன்னைக்கு வந்து இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. Thank you. அப்கமிங் எலெக்ஷன்ல வந்து நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் நிச்சயமா பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் சார். தேங்க்யூ. நன்றி.